அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. ஆமீன். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு பண கஷ்டம் ரொம்ப இருக்குது. அதை விட மன கஷ்டம் அதிகமாக இருக்குது. எனக்கு ரொம்ப கடன் இருக்குது. இந்த மாதிரி நிறைய கஷ்டங்கள். அதாவது என் வாழ்க்கையில் நான் நினைக்கிற எதுவுமே நடக்க மாட்டேங்குது. ஒன்லி ஹலாலான ஹாஜத்துக்கள். இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் இப்போ இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு அப்புறம் வர ஃபர்லான தொழுகையில் தொழுது நான் சொல்கிற மாதிரி இந்த அமலை செஞ்சு பாருங்கள். உங்களுடைய துவா எப்படி கபுலாகுது அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள். மாஷா அல்லாஹ், நான் அவ்வளோ ஒரு மேஜிக் மாதிரி இந்த துவா கபுலாகும். நிறைய பேரோட வாழ்க்கையை இந்த துவா மாற்றியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் எனக்கே நிறைய தேவைகளை இந்த ஒரு துவா நிறைவேற்றியிருக்கு. இப்போது இந்த ஒரு வாரத்தில் கூட அல்ஹம்துலில்லாஹ் அவ்வளோ என்ன சொல்கிறது, எனக்கு என்னோடய ரப்பை புகழ வார்த்தையே கிடையாது. அந்த அளவுக்கு இந்த ஒரு பர்டிகுலர் திக்ர் எனக்கு அவ்வளோ ஒரு பொக்கிஷம். ஆமாங்க, உண்மையாகவே ஸ்வர்க்கத்து கருவூலம், அந்த ஒரு கருவூலத்தை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸ்வர்க்கத்து கருவூலமான லா ஹவுல வலா குவ்வத்த இல்லா பில்லாஹ், இதில் உள்ள சிறப்புகள் சொல்லி மாலை இயலாது. அந்தளவுக்கு அல்லாஹு தாலா இந்த ஒரு திக்ரில் சிறப்புகளை வச்சுருக்கான். இந்த திக்ரை ஓதி துவா கேட்டு அதன் மூலம் பெறுறாங்க தெரியுமா. என்ன துவா செஞ்சோமோ அதை பெறுறாங்க தெரியுமா. அவங்களுக்கு தான் தெரியும் அதோட சாட்டிஸ்ஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறது. கண்டிப்பாக இதை செய்யுங்க. அல்லாஹ் உங்களுக்கும் நினச்சதை கண்டிப்பாக நடத்தி கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். எந்த வித மாற்றமே கிடையாது. ஏன்னா நிறைய பேர் இந்த இதால் இந்த திக்ரால் பயன்பெற்றிருக்காங்க. என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் ஃபர்ல தொழுதுட்டீங்க அப்படின்னா ஃபர்ல தொழுது முடிச்சுட்டு அமைதியாக உட்காந்துட்டு அந்த உதுவுடைய இடத்த விட்டு நகராமல் அங்கேயே உட்காந்து 11 முறை செலவாத் ஓதிக்கோங்க. எந்த செலவாத்தை வேணாலும் இருக்கலாம். 11 முறை செலவாத் ஓதிட்டு 500 முறை லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். உங்களுடைய இதை பொறுத்து 500 தடவை ஓதுறீங்கன்னா இல்லை 1000 தடவை ஓதினாலும் ரொம்ப சிறப்பு. ஸோ ஓதி முடிச்சுட்டு 500 முறை ஓதி முடிச்சுட்டு பின்னுக்கு 11 செலவாத்து ஓதி முடிச்சுட்டு உங்களுடைய தேவைகளை நீங்கள் கேளுங்க. அல்லாஹ்கிட்ட அழுது அல்லாஹ்கிட்ட, இறைவா நீ மட்டும்தான் எனக்கு நீ கண்டிப்பாக இதை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு நீங்கள் உங்களோட தேவைகளை முன் வச்சு கேட்டு பாருங்கள். எப்படி அந்த துவா மின்னல் வேகத்தில் கபுல் ஆகுது அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள். மாஷா அல்லாஹ், நீங்களே ரொம்ப ஷாக் ஆகுவீங்க இன்ஷா அல்லாஹ். அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு திக்ர். அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய சிறப்புகளை இறைவன் வச்சுருக்கான். நம்ம பார்த்துருப்போம், ஆஃப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு ஒரே நாளில் இந்த துவா ஓதி லட்சாதிபதி ஆகிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஒரு நாள் ரசூலுல்லாஹும் சஹாபாக்கள் எல்லோரும் ஒரு போர்க்களத்தில் போயிட்டுருக்கும்போது மக்கள் எல்லோரும் ஒரு உயரமான இடத்துக்கு போகும்போது அல்லாஹ் அக்பர்னு கத்துவாங்க. அப்போ கத்தும்போது ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, மக்களே நீங்கள் யாரை அழைக்கிறீங்க? நீங்கள் ஒரு செவிடனையோ இல்லை தூரத்தில் இருக்கிறவனையோ நீங்கள் அழைக்கலை. உங்களுடைய மிக அருகில் இருக்கிறவனை நீங்கள் அழைக்கிறீங்க. கேட்க நுண்ணறிவால் நீங்கள் அழைக்கிறீங்க. அப்போது நீங்கள் மனசுலையே அழைங்க, மெதுவாகவே நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் மனசில் கூறுங்க. அவங்க மனசில் நினைக்கிறது கூட அவனுக்கு கேட்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே ஒரு சஹாபா பின்னாடி சொல்லுவாங்க, லா ஹவுல லா குவத்த இல்லா பில்லாஹ் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க அப்படின்னா திரும்பி பார்த்துட்டு சொல்லுவாங்க, இது இந்த சொர்க்கத்தோட கருவூலத்தை நான் உங்களுக்கு அறிவிச்சு தரட்டுமா? அதுதான் முடிச்சுட்டு இந்த திக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அமைதியாக சர்வசாதாரணமாக இருக்கும். ஆனால் இதோட பலன்களை நம்ம எடுத்து விட்டு அப்படின்னா ஒரு நாள் கூட இந்த 11 முறை நம்மளோட தொழுகையை செலவாத்தை எந்திரிக்கவே மாட்டோம். 11 செலவாத்தை ஓதுங்க. கண்டிப்பாக இதோட பலன் யாருக்கெல்லாம் பலனானதுன்னு உங்களுடைய கூட கண்டிப்பாக ஷேர் ஓதுறீங்கன்னா இல்லை 1000 ஜாரியா அப்படிங்கிற நன்மை பெற்றுக்கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நம்ம அனைவரையும் ஹலாலான ஹாஜத்துகள் நிறைவேற்றுவானாக. இந்த துஆ 11 செலவாத்து வாஹிதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.